10,000 பாக்டீரியாவை கொல்ல போறியா, பேஷண்ட கொல்ல போறியா, நீ என்னத்தை செய்ய போறான்னு கேட்டா எனக்கு ஒரு சிக்கலா நடந்தார். அந்த 10,000 பாக்டீரியாவை காப்பாத்துறேன்னு சொல்லி. ஒரிஜினல் தாவர உண்ணி பிரம்மா. அவர் புலித்தோல் போத்த பசு. சைவ உணவு உண்பவர்கள் எல்லாம் மெல்லிசாக இருக்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் கல்லு, சீனி, சாராயம் இவை நான் வெஜிடேரியன் டயட்டா, வெஜிடேரியன் டயட்டா. விராட் கோலி சைவத்துக்கு மாறிவிட்டார். விராட் கோலி இப்ப 2-3 வருடங்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது வந்தவர் சொன்னார், உங்களுக்கு டாக்டர்ஸ் தர வழி இல்லை, அரசாங்கத்துல காசு இல்லை, நர்சஸ் தர வழி இல்லை, அரசாங்கத்துல காசு இல்லை, உங்களுக்கு ஓட் கட்டி தர வழி இல்லை, அரசாங்கத்துல காசு இல்லை. கேட்டு அப்ப ஏன் வந்து பிரியாணி டொமினோஸ் அப்படியே வந்தா இங்கால இன்னொரு பிரியாணி கடை, எங்கட தேசிய உணவு பிரியாணி ஒன்று எனக்கு கேட்க தோணுது. அப்படி ஆக்கி விட்டுகிறோம்னு பயமா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பிரியாணி கடையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல கட்டிய வைக்கப்படுறது. என்னோட ஒரு பேஷண்ட் ஒன்று கேட்டார், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பூச்சி மருந்து விழுக்கலாமோ? வெளிநாட்டு காசு, ஸ்மார்ட் போன் இருந்தால் போதும். இந்த சாப்பாட்டு கடைக்கு எத்தனை ஆப்புகள் வந்துட்டு பாருங்க. தடவை 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 வீட்டு வாசல்ல போன் அடிக்கிறாங்க. இடமட்டு குளத்துல தண்ணி வந்தா எதிர்ப்போம், இண்டோர் ஸ்டேடியம் வந்தா எதிர்ப்போம், கிரிக்கெட் கிரவுண்ட் வந்தா எதிர்ப்போம், பலாலி ஏர்போர்ட்டை பெருசாக்க போறான்டா எதிர்ப்போம், எல்லாத்தையும் எதிர்ப்போம். ஆனா சில கேட்கறது ஏன் எதிர்க்கிறீங்கன்னா, யாழ் போதனா மருத்துவமனையினுடைய நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தினுடைய சமுதாய மருத்துவத்துறையும் இணைந்து IMHOவினுடைய அனுசரணையோடு முன்னெடுக்கின்ற இனிமையான நிகழ்வு இது. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற பெருந்தகை அவர்களே, பிரதம விருந்தினராகவும் சிறப்பு விருந்தினர்களாகவும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்விற்கு பெருமை சேர்க்கின்ற பெருந்தகைகளே, பாங்கறிந்து பட்டி மண்டபத்திலே வாதிடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் மண் பெற்றெடுத்த வைத்திய நிபுணர்களே, இந்த அவையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நீதிமன்றங்களிலே நீதவானை காட்டிலும் சட்டத்தரணிகள் தான் அனுபவஸ்தர்களாகவும் பெருமைக்குரியவர்களாகவும் இருப்பது வழக்கம். அதுபோலத்தான் இங்கே இந்த பட்டி மண்டபத்திலும் ஒரு பொதுமகன் என்கின்ற பார்வையிலே இருக்கக்கூடிய என்னையும் நடுவிலே இருத்தி மிக புகழ் பூத்த பிரபலமான யாழ் மண் பெற்றெடுத்த வைத்தியர்கள் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள இருக்கிறார்கள். ஒரு விதத்திலே சாப்பாட்டு பிரச்சனை இங்கே தலை தூக்குகிறது. ஆரோக்கியமான வாழ்வு பற்றியதாகத்தான் இந்த பட்டி மண்டபம் அமைந்திருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்வு உள ஆரோக்கியம் சார்ந்தது, உடல் ஆரோக்கியம் சார்ந்தது, சமூக ஆரோக்கியம் சார்ந்தது. உடல் ஆரோக்கியம் என்று வருகிற பொழுது அது உணவாலே தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே அடிக்கடி வைத்தியர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை நானும் சொல்கிறேன். நல்லா தண்ணி குடியுங்கோ அடிக்கடி சொல்வார்கள். அது உடல் ஆரோக்கியம் சார்ந்தது. நன்றாக நித்திரை கொள்ளுங்கள், அது உள ஆரோக்கியம் சார்ந்தது. இப்படி உடல் உள ஆரோக்கியம் சார்ந்து நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள், சமூக ஆரோக்கியம் சார்ந்தது. தீய பழக்கங்களை விட்டு விடுங்கள். இவையெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக திரட்சியாக வருகிற பொழுதுதான் ஒருவனுடைய ஆரோக்கியம் அங்கே பொலிவு பெறுகிறது. இப்போ ஆரோக்கியம் பற்றி பேச வருகிற பொழுது இதற்குள்ளே முக்கிய பங்களிப்பது உணவு. உணவு என்று வந்தால் இங்கே 2 கூறுகளாக கட்சி பிரிந்து இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ரட்சகன் என்று ஒரு படம் என்று நினைக்கிறேன். வைரமுத்து ஒரு பாட்டு எழுதினார், சோனியா என்று பாட்டு. காதலிலே 2 வகை,
சைவம் உண்டு அசைவம் உண்டு, ரெண்டில் நீ எந்த வகை கூறு. அதுக்கு அந்த பொம்பளை சொல்லும், சில நாள் சைவம் உண்டு சில நாள் அசைவம் உண்டு என்று சொல்லும். காதலித்து பார்த்தவர்களுக்கு தான் சைவம் அசைவம் தெரியும். சாப்பிட்டு பார்க்கிறவர்களுக்கு சைவம் அசைவம் பற்றிய சிந்தனை தெளிவானது. அது என்ன சைவ உணவு, அது என்ன அசைவ உணவு? எங்கள் மத்தியிலே சைவ கடைகள் இருக்கின்றன. இன்றைக்கு வெளியிலே கிளிநொச்சியிலே இருந்து வந்த பெண்கள் கடை பரப்பி இருக்கிறார்கள், சைவ உணவு கடை. சைவம் என்றால் அது ஒரு சமயம் சார்ந்ததாக சிந்தித்து விடக் கூடாது. அந்த சைவ உணவிலே தான் கோவிலிலே கூட பாலை சைவம் என்றுதான் கொள்கிறார்கள். இப்பொழுது வீகன் என்று எல்லாம் வந்து பாலம் குடிக்க கூடாது என்கிற அது ஒரு பக்கம். எங்கள் பிரதேசத்திலே இருக்கிற சைவம் பாலை அனுமதிக்கிறது. இப்ப தாவர உணவா மாமிச உணவா என்பதை காட்டிலும் இது கொஞ்சம் வசதியாக இருக்கிறது, சைவ உணவு. மறுபுறத்திலே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய கேள்வி, முட்டை சைவமா அசைவமா? நானே மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் என்னுடைய நண்பர்கள் அல்லது ஆர்வலர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள். நேற்றிலிருந்து 3-4 பேர் துளைத்தெடுத்தார்கள், முட்டை சைவமா அசைவமா. நான் சொன்னேன், வைத்திய நிபுணர்கள் அதற்கு பதில் சொல்வார்கள். ஆனால் என்னுடைய பார்வையிலே நல்லூர் திருவிழாவென்றால் நீ முட்டை சாப்பிடுவியா? இல்ல. அப்படி என்றால் முட்டை மச்சந்தான். ஆனால் சேவல் சேராத முட்டை என்று கேட்டால் அதற்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் வசதி கருதி சைவ உணவு என்று பாரம்பரியமாக இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு வழக்கம், அதை சொல்லிவிடலாம். அது பால் சேர்ந்தது, முட்டை சேராதது, தாவரம் சாப்பிடுவது. அதைத்தான் தாவர போசணியாக இருந்து பால் பொருட்களையும் உள்ளெடுக்கின்ற வழக்கம் சைவம். அதை விடுத்து ஏனைய உணவுகளை உள்ளெடுக்கின்ற வழக்கம் அசைவம். ஆனால் சமய ரீதியாக பார்த்தால் கூட இந்த இறைவனுக்கு கூட உணவோடு சேர்த்து பார்க்கிற வழக்கம் மாணிக்க வாசகரிலேயே இருக்கிறது. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று என்று எல்லா உணவுப் பொருட்களை வைத்து மாணிக்க வாசகர் இறைவனை உணவாகவே கருதி பார்க்கிறார். அதை விட மேலாக திருமுருகாற்றுப்படை சங்க காலத்திலே இந்த ஆட்டு கிடாயை அறுக்கிற செய்தியை சொல்கிறது. சிறுதினை மலரோடு விரையை மறையறுத்து என்று பேசும். ஆகவே இதற்குள்ளே சமயத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே எங்களுடைய உணவு பழக்கத்தை வைத்துத்தான் இந்த பட்டி மண்டபத்தை இங்கே நடத்த இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, 45 நிமிடங்களுக்குள்ளே இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்காமல் வைத்திய நிபுணர்கள் பேசுவதை கேட்பதற்குத்தான் இன்றைக்கு அதிக கூட்டம் இந்த மண்டபத்தை நிரப்பி இருக்கிறார். ஆக மொத்தத்திலே அவர்கள் மோதிக்கொள்வார்கள். எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், நீங்கள் கீழே இருந்து பார்க்கிறீர்கள், நான் மேடையிலே இருந்து பார்க்கிறேன். ஆகவே உங்களைப் போல நானும் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். முதலில் எங்கள் மூத்தவர் இந்த மண் வாழ்வதற்காக தன்னுடைய வைத்திய பணியால் சமூக பணியால் உயர்ந்து நிற்பவர் டாக்டர் பேராசர். அவர் சைவத்திற்காக குரல் கொடுக்க வந்திருக்கிறார். சைவ உணவுதான் ஆரோக்கியமான உணவு என்று அவர் தொடக்கி வைக்கிறார். ஒவ்வொரு பேச்சாளர்களும் ஒப்பந்தம் செய்து வைத்திருக்கிறார்கள், 7 தொடக்கம் 8 நிமிடங்கள் வாதிடுவதாக. எனவே நான் மணியடிக்க மாட்டேன், அவர்கள் அதை உணர்ந்து செயல்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு டாக்டர் பேராசரை பணிவாக அழைக்கிறேன். நடுவர் அவர்களே மற்றும் அசைவ உணவு சிறந்ததென வாதாட வந்திருக்கின்ற வைத்தியர்களே, எமது சார்பிலே உரையாற்ற வந்திருக்கின்ற வைத்தியர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எமது மாலை வணக்கம். இன்று நாங்கள் தேக ஆரோக்கியத்துக்கு சிறந்தது எது? வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார்,
தன் ஊட்பெருக்கற்கு தான் புரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடலை வளர்ப்பதற்காக ஊன் தசைகளை எடுப்பதற்கு வேறு உயிர்களை கொன்று உண்பவர்களிடம் நாங்கள் ஒரு அருள் ஆளனாக அவரை எதிர்பார்க்க முடியாது என்று வள்ளுவர் அன்று சொல்லியிருக்கிறார். அன்று வள்ளுவர் சொன்னார், ஒரு உயிரை கொல்லாமல் நாங்கள் உணவை எடுப்பதுதான் சிறந்தது. ஆகவே அவரே சொல்லியிருக்கிறார், சைவ உணவு நல்லது. எமது உடம்பு கூர்ப்பின் மூலம் விருத்தி அடைந்து மனித குலத்தை உருவாக்கி இருக்கிறது. பல சந்ததிகளுக்கு ஊடாக வந்து மனித உறவை நாங்கள் இருக்கின்றோம். அந்த வளர்ச்சி படியிலே பார்த்தீர்கள் என்றால் நமது உடம்பு கட்டமைப்பு சைவ உணவுகளுக்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மாமிச உணவுகளிலே ரெட் மீட் என்று சொல்லும் போது அதிலே நியூக்ளிக் ஆசிட் கூட இருக்கும். அது உடம்பிலே போய் அங்கு சமிபாடடைந்து பிறகு அங்கே உருவாகின்ற பொருட்கள் பியூரின்ஸ், அது சாந்தின் ஆக்சிடேஸ் என்ற என்சைம் மூலம் யூரிக் ஆசிட்டாக வருகிறது. அந்த யூரிக் ஆசிட் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த யூரிக் ஆசிட் உருவாக்கம் சிங்கத்திலேயோ புலியிலேயோ இல்லை, கூர்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு தீங்கு வராது. ஏனென்றால் அந்த யூரிக் ஆசிட்டை பிரித்தெடுப்பதற்கும் தண்ணீரிலே கரைந்து வெளியே செல்வதற்குமான யூரிக்கேஸ் என்ற நொதியம் அங்கு இருக்கிறது. நமது கூர்ப்பு வளர்ச்சியிலே எங்களுக்கு மனித குலத்திலே அந்த யூரிக்கேஸ் என்சைம் இல்லை. ஆகவே யூரிக் ஆசிட் நமது உடம்பிலே கூடி பல நோய்களை உருவாக்கும், மூட்டுக்களை பழுதாக்கும், கிட்னியை பழுதாக்கும். அந்த யூரிக்கேஸ் இல்லாததான் காரணத்தால் நமது உடம்பு படைக்கப்பட்டிருப்பது சைவ உணவை உண்பதற்காகவே. நமது குடலின் நீளம் சிங்கப்பூரில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் ஒரு ஆனந்த பவான் ஹோட்டலில் போட்டிருக்கும். மகாத்மா காந்தி சொன்னார், எமது உடம்பு குடல் படைக்கப்பட்டிருப்பது சைவ உணவை உண்பதற்குத்தான். மாமிசம் உண்ணுகின்ற விலங்குகளின் குடலின் நீளம், சிறு குடலின் நீளம் 16 அடி. ஆனால் தாவர உணவுகளை உண்ணுகின்ற விலங்குகளின் குடலின் நீளம் 22 அடி 24 அடி நீளம் கூட. ஏனென்றால் தாவர உணவுகள் நாச்சத்துக்குரியவை, சைவடைந்து செல்வதற்கு நேரம் எடுக்கும். ஆகவே குடலின் நீளம் கூடமாக இருக்கும், குடலின் நீளம் கூடவாக இருக்கும். ஆகவே எமது உடம்பும் குடல் நீளம் தாவரங்களை உண்ணுகின்ற விலங்குகளின் குடலின் நீளத்துக்குத்தான் சமமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் படைக்கப்பட்டது தாவர உணவுகளை உண்பதற்காகத்தான். ஆகவே இந்த தாவர உணவுகளை உண்பதால் என்ன பயன்? மாமிச அசைவ உணவுகளை உண்பதை விட என்ன பயன் உண்டு? ஒன்று, நீண்ட கால நோய்களின் அபாயம் குறைவு. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி டிசீஸ், குரோனிக் லிவர் செல் டிசீஸ், சிரோசிஸ் போன்றவற்றின் தாக்கம் இந்த தாவர உண்ணிகளிலே குறைவு. பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், நல்லெண்ணெய், ஒலிவ எண்ணெய் போன்றன எமது இதய இரத்த குழாய்களின் நோய்கள், குரோனிக் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், நீரிழிவு, டயபிட்டிஸ் போன்றவை வருவதை தடுப்பதுடன் இறப்பு வீதத்தையும் குறைக்கிறது. தாவரம் சார்ந்த உணவுகள் அதிகமாக உட்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால், அந்த பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லுவோம், எல்டிஎல் கொலஸ்ட்ராலின் அளவு குறைகிறது. இரத்த அழுத்தம், பிளட் பிரஷர் குறைகிறது. இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸின் செயற்பாடு குறைகிறது. போன்றவை குறைவதால இந்த இருதய நோய், மூளை நோய், கிட்னி நோய், ஈரல் நோய்கள் வருவதை நாங்கள் தடுக்கலாம். இந்த தாவர உணவுகளை உண்பதனாலே அவற்றிலே இருக்கின்ற நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை தாவர உணவுகளில் அதிகம் இருக்கிறது. இவை கேன்சர் உருவாவதை தடுக்கும். ஆகவே கேன்சர் ஏற்படுவதை தடுப்பதற்கு நாங்கள் தாவர உணவுகளை அதிகமாக உண்ண வேண்டும். தாவர உணவுகள் அதிகமாக நாங்கள் பாவிக்கும் போது இரத்தத்தில் சீனியை கட்டுப்பாடு, சுகர் கண்ட்ரோல் மேம்படும். நீரிழிவின் அபாயத்தை, தீவிரத்தை குறைக்கிறது. அதிக நார் மற்றும் குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்ட தாவர உணவுகள் குளுக்கோஸ் உடலில் உறிஞ்சப்படும்
வேகத்தை குறைக்கிறது, குளுக்கோஸின் அளவை குறைக்கிறது. தாவர உணவுகளிலே நார்ச்சத்து இருக்கு. வயது போனவர்களுக்கு தெரியும், மெயின் ப்ராப்ளம் எங்களிடம் வருவார்கள் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். இதற்கு என்ன காரணம்? குடிக்கிற நீரின் அளவு பத்தாது, நார்த்தன்மையான பொருட்களை உண்ணாமல் விடுதல். ஆகவே இந்த நார்ச்சத்துள்ள உணவுகள் தாவர உணவுகளில் தான் இருக்கிறது. சமீபாரத்தை மேம்படுத்தும் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர் தொகுதி கட் மைக்ரோபயோம் ஆதரிக்கிறது. இரத்தத்தில் சீனியின் அளவு மற்றும் உடல் நிறை கட்டுப்பாட்டுக்கு உதவுகிறது. அதைவிட முக்கியமாக தாவர உணவுகளிலே மாத்திரம் இருக்கின்றது, ஆனால் விலங்கு உணவிலே இது இருக்காது. பைட்ரோ நியூட்ரிஷன்ஸ், பாலிஃபினோல், பிளேவனாய்ட், கரோட்டினாய்ட் இவை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டிருப்பதால் கலங்கள் பழுதடைவதை தடுக்கிறது. ஆகவே இந்த உணவுகள் பைட்ரோ நியூட்ரிஷன் தனிய தாவர உணவுகள் தான் இருக்கிறது, விலங்கு உணவுகளில் இவை இல்லை. ஆகவே நீண்ட நாட்களாக நீண்ட கால நோய்களின் அபாயத்தை குறைப்பதற்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸ் உள்ள உணவுகள் மிக முக்கியம். கிட்னி டிசீஸ், ஈரல் வருத்தம், சிரோசிஸ் இவை வருவதை தடுக்கும். உடல் எடை சீராக்குதல், உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாப்பதற்கு இந்த தாவர உணவுகள் சிறந்தது. ஏனென்றால் இதில் நார்ச்சத்துக்கள் அதிகம். வயிற்றில் நிறைவுணர்வு, சட்டைட்டி என்று சொல்வார்கள், அதிகரிக்கிறது. மொத்த கலோரி உட்கொள்ளல் குறைவடைய உதவுகிறது. இது உடல் நிறையை குறைக்கிறது. தொடர்ந்து குறைந்த நிறையை மெயின்டைன் பண்ணுவதற்கும் இந்த தாவர உணவுகள் சிறப்பாக இருக்கும். தாவர உணவுகளிலே குளுக்கோஸ், சுகர் உள்ள உணவுகள், ப்ரொசஸ் டயட் அவற்றை தவிர்க்க வேண்டும். அவை உடல் எடையை கூட்டும். சில பேர் கேட்பார்கள், சைவ உணவு உண்பவர்கள் எல்லாம் மெல்லிசாக இருக்கிறார்களா? இல்லை, ஏனென்றால் அவர்கள் சீனியை கூட இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் டயபிட்டிஸ்க்கு அட்வைஸ் பண்ணிக்க சொல்லுவோம், சீனி உள்ள சாப்பாடு எல்லாம் நிப்பாட்டுங்க, அரிசி மா, கோதுமை, ஆட்டமாவை தவிர்த்து மற்ற தாவரங்களை நாங்கள் தாவர உணவுகளை பாவிக்க பழக சொல்லுவோம். ஆகவே அறிவியலிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், பெரிய அளவிலான மதிப்பாய்வுகள் மற்றும் கூட்டு ஆய்வுகள் பொதுவாக காட்டுவது என்ன எனில், சைவ உணவுகள் அதிகமாக உட்கொள்வது குறைந்த இறப்பு வீதம் மற்றும் நோய் நிகழ்வு வீதத்துடன் தொடர்புடையதாக உள்ளது. இதை கார்டியக் மெட்டாபாலிசத்தை மேம்படுத்துகிறது, சிறந்த நீண்டகால ஆரோக்கியத்தை தருகிறது. இதில் கீ ரிசர்ச் ஸ்டடீஸ் ஃபைண்டிங்ஸ் என்ன சொல்லுது என்றால், overall mortality risk is reduced. There's one of the best study, Adventist Health Study 2. இது 96,000 மனிதர்களை உள்ளடக்கப்பட்டு செய்யப்பட்ட பெரிய ஒரு 2002ஆம் ஆண்டிலே செய்யப்பட்ட ஒரு பெரிய ரிசர்ச் ஆய்வு. அது என்ன சொல்கிறது என்றால், மரக்கறி உணவுகளை உண்பவர்களுக்கு 12% குறைவான இறப்பு வீதம் மாமிச உணவர்களை விட குறைவாக இருக்கிறது என்று, எல்லா மோர்டாலிட்டியையும் 12% இது குறைக்கிறது. ஆகவே தாவர உணவை உண்பவர்களுக்கு மோர்டாலிட்டி ரிஸ்க், டிசீஸ் ரிஸ்க் குறைவு. இதிலையும் கார்டியக் டிசீஸ், common problem, heart attacks, cardiovascular mortality reduced by 24% in vegetarian eating population compared to non-vegetarian. அதுவும் யங் ஜெனரேஷனில் இந்த தாவர உணவுகள் ஹார்ட் டிசீஸ் வருவதை நன்றாக குறைக்கிறது. ஆகவே நாங்கள் தாவர உணவுகளை பயன்படுத்துவதை கூட்டிக் கொள்ள வேண்டும். இன்னொரு மெட்டா ஸ்டடீஸ், லார்ஜ் மெட்டா அனலைசிஸ், 58 ஸ்டடீஸ், 2.2 மில்லியன் மக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஈட்டிங் வெஜிடபிள் டயட், lower risk of type 2 diabetes, cardiovascular disease, cancer and all causes of mortality. Adventist Health Study 1, vegetarian men live about 9.5 வருடங்கள் கூடுதலாக வாழ்வார்கள் அசைவ உணவை உண்பவர்களை விட. ஆகவே
ஸ்டடீஸும் என்ன சொல்றது என்றால் இவைதான் சிறந்தது என்று. ஆகவே வெஜிடேரியன் டயட்டை உண்ணுவதால் இன்னொரு நன்மையும் இருக்கிறது. அவர்களின் புகைத்தல் பழக்கம் குறைவாக இருக்கும், மதுபான மருந்து பழக்கம் குறைவாக இருக்கும், நிறை குறைவாக இருக்கும், பாடி மாஸ் இண்டெக்ஸை மெயின்டைன் பண்ணுவார்கள் மற்றும் அமைதியாக இருப்பார்கள். ஆகவே வெஜிடேரியன் டயட் இஸ் பெட்டர் ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் சொல்லுவீர்கள் வெஜிடேரியன் டயட் என்றால் தான் மசில் சுருக்கமாக இருக்கும், ஓடலாம், விளையாடலாம். நான் வெஜிடேரியன் டயட் உண்பவர்களுக்கு சொல்ல போறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல சிறந்த விளையாட்டு வீரர்கள் வெஜிடேரியனாக இருந்திருக்கிறார்கள். டென்னிஸ் பிளேயர் வீனஸ் வில்லியம், she is vegetarian, good tennis player. Adam Hansen, very good cyclist. Lewis Hamilton, 7 times Formula 1 world record champion, vegetarian. James Vickis, மல்யுத்த வீரர். இதெல்லாம் 1-2 உதாரணங்கள். இப்படி பல பேர் இருக்கிறார்கள். ரிச் ரோல், நெடுந்தூர ஓட்டக்காரர். விராட் கோலி சைவத்துக்கு மாறிவிட்டார். விராட் கோலி இப்ப 2-3 வருடங்களாக மாறிவிட்டார்கள். இப்பொழுது கிரேக் செப்பல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பேட்ஸ்மேன். ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அனிமல் கிங்டத்துல இந்த தாவரங்களை உண்ணுகிற விலங்குகள், யானை 70 வருடம் வாழும், இந்த ஆமை 200 வருடங்கள் வாழும். அந்த பேரட்டில் ஒரு வகை இருக்கிறது, மெக்கோஸ் என்று சொல்லுவோம், 100 வருஷங்கள் வாழும். ஹொய் ஃபிஷ் என்ற ஒரு மீன் இனம் இருக்கிறது, 200 வருடங்கள் வாழும். இவையெல்லாம் தாவர உண்ணிகள். The strongest animal, elephant, rhinoceros, water buffalo, எல்லாம் தாவர உண்ணிகள். Strength does not come from meat. வலிமை அசைவ உணவுகளில் இருந்து வருவது இல்லை. It comes from energy, use and muscle density. ஆகவே இந்த உணவு வகைகள் சிறந்தது. இதுல எதிர்த்தரப்பாக்கள் சொல்லுவார்கள், மரக்கறி உணவை உண்பவர்களுக்கு B12 டெஃபிஷியன்சி வரும். என்ன பிரச்சனை என்றால் B12 பகுப்புக்கு பாக்டீரியாக்கள் தேவை. ஆகவே தாவர உணவுகள் இது இருக்காது. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் தாவர உணவுகள் பால் உணவை சேர்க்க வேண்டும். அதான் வடிவாக நடுவர் சொன்னார்கள், சைவ உணவு பால், யோகர்ட், கர்ட், சீஸ், கீ எல்லாத்தை நான் உண்ணும் போது இந்த B12 டெஃபிஷியன்சிக்குரிய பயமே இருக்காது. ஆகவே என்ன சொல்லுவார்கள், ஒமேகா 3க்கு என்ன செய்வீர்கள் என்று. ஒமேகா 3 இல்லாத விதைகளே இல்லை. நீங்கள் பாருங்க, பிளக்ஸீட் ஆளி விதை, சியா கசகச, நாங்கள் எல்லாம் இதுக்கு போடுவார்கள், கூல் ட்ரிங்க்ஸ் சர்பத்துக்கு. அது சிறந்த ஒமேகா 3 உள்ள உணவு. வால்நட்ஸ், ஹசல் நட்ஸ், கனோலா ஆயில், சோயாபீன் ஆயில், பசலி, புரோக்கோலி, இதெல்லாம் சிறந்த ஒமேகா 3 உள்ளவர்கள் உணவுகள். விட்டமின் சி உள்ள உணவுகளை பாருங்க, கொய்யா நல்ல விட்டமின் சி இருக்கிறது, பப்பாசி, தோடம்பழம், கிவி, எலும்பிச்சை, தக்காளி, திராட்சை, தெல்லி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இரும்புச்சத்து உணவுகளை பாருங்கள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், ஓட்ஸ், கருப்பு அரிசி, கஜு நட்ஸ், பேரிச்சம்பளம், எல்லாத்திலும் இரும்புச்சத்து இருக்கிறது. DHA என்று சொல்லுவார்கள். DHA ரிச் ஃபுட், சோயா, ஆல்மண்ட், ஓட்ஸ், யோகர்ட். அதை விட அல்பா லினோனிக் ஆசிட் ஒன்று இருக்கிறது, அது பல உணவு தாவர உணவுகள் இருக்கிறது. அது உடம்பிலே கன்வெர்ட் பண்ணப்படும் DHA என்றது. DHA வந்து பிரெக்னன்சி டைம்ல சொல்லுவார்கள். நீங்கள் இந்த அட்டுகளை பார்த்தீங்க, விஜய் டிவி அதில் அட்டுல பார்த்தீங்கன்னா DHA முக்கியம், ஹார்லிக்ஸ் குடியுங்கள் என்று சொல்வார்கள். இந்த உணவுகளை சாப்பிட்டாலே காணும். பிளக்ஸீட், ஆளி விதை, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கிளவுட் ஆயிருக்கிறது சைவ உணவுக்கு. ஆகவே இந்த பிளக்ஸ் சீட், சியா சீட், வால்நட்ஸ், கனோலா ஆயில், சோயா பீன், டோஃபு, சோயா மீட், இவை எல்லாம் சிறந்த உணவுகள். ஆகவே நாங்கள் சைவ உணவுகளை உண்பதனால் கூடிய காலம் நீங்கள் வாழலாம், நோயின்றி வாழலாம். ஆகவே இன்று தொடக்கம் மாறுங்கள். என்ன சொல்வார்கள், நீர் முந்தி சாப்பிட்டீர்கள், நான் முந்தி சாப்பிட்டேன், பேருந்து படிக்க துவங்கின அப்புறம்தான்
அவர்கள் பல செஷன்ல சொல்லுவார்கள் வெஜிடேரியன் டயட் இஸ் பெட்டர். ஐ சேஞ்ச் மை செல்ஃப், ஐ ஃபீல் பெட்டர். எனவே எல்லோரும் இதை நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். நன்றி. அன்பிற்கினியவர்களே, டாக்டர் பேரானந்தராஜா சார் மிகப்பெரிய அணை கட்டி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் டாக்டர் சிவன் சுதன் சாருக்கோ டாக்டர் பாலகோபி சாருக்கோ இது எல்லாம் தகர்ப்பது மிக கஷ்டமாக இருக்கும். அந்த அளவிற்கு சைவ உணவு சாப்பிட்டால் நீண்ட காலம் உயிர் வாழலாம், நீண்ட காலம் பேசலாம், இப்படி ஒரு அணையை இறுக்கமாக கட்டியிருக்கிறார். ஆகவே சைவ உணவு சாப்பிட்டு இன்றைக்கு உலகளவிலே பிரபலம் பெற்றிருக்கிற பலரை எடுத்து காட்டினார். ஆகவே இதற்கெல்லாம் எப்படி எதிரணியினர் எதிர்கொள்ளப் போகிறார்கள், அதை எதிர்கொள்வதற்கு இருப்பவர் அவரும் மிகப்பெரிய வைத்திய நிபுணர். இந்த மண்ணிலே வைத்திய துறையிலே ஈடுபடுவதற்கு அப்பால் வைத்தியர் மருத்துவம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை தமிழ் மக்கள் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காக நித்தியம் பேசுகின்ற ஊடகத்தின் வாயிலாக தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அது பேராசரை கொண்டோ டாக்டர் பாலகோபியை கொண்டோ டாக்டர் பிரம்மாவை கொண்டோ இங்க இருக்கிற வைத்திய நிபுணர்களை கொண்டோ தான் மாத்திரமல்ல அவர்களையும் கூட்டி வந்து நாங்கள் இலவசமாகவே ஆலோசனை பெறக்கூடிய வகையிலே மிக பெரும் சேவையை நல்கி கொண்டிருக்கிறார் டாக்டர் சிவன் சுதன் சார். டாக்டர் சிவன் சுதன் சார் இப்பொழுது எதிர்கொள்வார் அசைவ உணவுதான் அவர் என்ன சொல்கிறார். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் லலிசன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள். எதிர்த்தரப்பு நண்பர்களினுடைய மனச்சாட்சிக்கு 2 கேள்விகளை முன்வைத்துவிட்டு நான் தொடரலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது கேள்வி, கள்ளு, சீனி, சாராயம் இவை non vegetarian டயட்டா வெஜிடேரியன் டயட்டா? இரண்டாவது கேள்வி, இவற்றால் நித்தமும் இறப்பவர்களினுடைய தொகை எவ்வளவு? இவற்றை விட ஆபத்தான உணவு வகைகள் உலகத்தில் வேறு ஏதாவது இருக்கின்றனவா என்பது 2வது கேள்வி. இதை நீங்களே யோசிச்சு கொள்ளும்போ, நீங்கள் இப்ப இருக்கிற நிலவரத்துல இதுக்கு பதில் சொல்றது கஷ்டம். நான் வாங்கினா அப்புறம் அந்த பதிலை கேட்கிறேன். ஒரு நண்பர் ஒருவர், அவர் உஷார் இல்லாமல் இருந்தார், ஊசலாடி கொண்டு திரிஞ்சார், ஊக்கம் இல்லாமல் இருந்தார், சோர்வாக இருந்தார். அவர் ஒரு வெஜிடேரியன், அது வேறையா இருக்கட்டும். அவரிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டேன், அவரை ஊக்கப்படுத்துறதுக்காகத்தான் கேட்டேன். ஊக்கம் அது கைவிடே இல்லைன்றால் என்ன என்று கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், எங்களுக்கு நித்தமும் ஊக்கத்தை கொடுக்கிற மதுவை என்றென்றும் கைவிட மாட்டேன் என்று ஔவையார் சொல்லி இருக்கிறார் சொன்னார். அத்தோடு அவர் நிறுத்தி கொண்டாலும் பரவாயில்லை. அவர் சொன்னார், பாத்தியலோ ஔவையார் எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லேடி என்று சொன்னார். அப்ப நாங்கள் பிழையான கருத்துக்களை பரப்பக்கூடாது. உயிர்களை கொல்வது பாவம் என்று சொல்வது போல பிழையான கருத்துக்களை நாங்கள் சமூகத்திலே பரப்புவதும் பாவம் தான். அதே மாதிரி நாங்கள் ஒரு பஞ்சமா பாதகத்தில உள்ளடக்கலாம். கிட்னி வருத்தம் என்று சொன்னால் ஹை குவாலிட்டி புரோட்டீனை சாப்பிடுங்கோ, முட்டை ஹை குவாலிட்டி புரோட்டீன் என்று சொல்பவர்களும் எதிர்த்தரப்பில் தான் இருக்கிறார்கள். அசைவ உணவிலே இருக்கும் ஹீம் என்ற அயன் இலகுவிலே அகத்துறிஞ்சப்படக்கூடியது என்று போதிப்பவர்களும் என்று மருத்துவ மாணவர்களுக்கு போதிப்பவரும் எதிர்த்தரப்பில் தான் இருக்கிறார்கள். திருக்குறள் சொல்லுகிறது, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நாங்கள் மனச்சாட்சிக்கு பிழையாக கதைக்க முடியாது. தன் மனதுக்கு சரியென்று பட்டதைத்தான் நாங்கள் போதிக்க முடியும். பேச்சு மாறக்கூடாது, பேச்சாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நிறை உணவிலே 55% தான் கார்போஹைட்ரேட் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பயர் என்று சொல்லி நாங்கள் பயரை சாப்பிடுவோம்னு சொல்ற அந்த பயரிலேயே 68% கார்போஹைட்ரேட் இருக்கிறது. எனவே இந்த 68% 55% இந்த நான் வெஜிடேரியன் டயட்டை கலக்காமல் எப்படி கொண்டு வரலாம் என்று ஒரு கணக்கு போட்டு பாருங்கோ.
அப்ப அது இவ்வளவு தூரம் கஷ்டமான விஷயம் மட்டும் தெரியும். அதோட இப்ப வர்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இறால் நல்லது, முட்டை நல்லது, கனவா நல்லது, மீன் நல்லதுன்னு சொல்லி அதை அன்லிமிட்டடான அளவில் எடுக்கலாம் என்று சொல்லி ஆராய்ச்சிகளின் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. பாடத்திட்டம் இப்பொழுது மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாட புத்தகத்திலே ஆரோக்கியமான நிறை உணவு முட்டை என்று இருக்கிறது. எனவே இந்த பாடத்திட்டத்திலிருந்து முட்டையை தூக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்த போகிறோமா என்று கேட்க வேண்டும். இந்த பாவம் என்பதை பற்றி உயிரினங்களை கொன்று எங்கள் உடல் வளர்ப்பது பாவம் என்று சொல்லி எதிர்த்தரப்பிலே இருந்து ஒரு வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பூச்சி மருந்து விழுங்கும் பொழுது பல குடற்புழுக்கள் ஒரே வேளையிலே குடலிலே கொல்லப்பட்டு அவை எமது குடலாலேயே அகத்துறிஞ்சப்படுகின்றன. அவை அதோட அசைவ உணவு போலத்தான் அந்த குடல் புழுக்களுக்கு நடக்கிறது. என்னோட ஒரு பேஷண்ட் ஒன்று கேட்டார், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பூச்சி மருந்து விழுங்கலாமோ? அப்ப நான் சொன்னேன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் பொறுத்துக் கொள்ளுங்க, நாளைக்கு விழுங்குங்க பூச்சி மருந்து. தமது சொந்த வாழ்விடங்களிலே வாழும் இந்த பூச்சிகளை, அதுதான் அதுகளின் வாழ்விடம், கொள்வது நியாயமானதா என்று சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த பூச்சி மருந்தை பாவிக்காமல் வாழலாமா என்ற ஒரு கேள்வியும் அங்கே எழுகிறது. நாங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொண்டை போடும் பொழுது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் கொல்லப்படுகின்றன, ஒரு நொடியிலே கொல்லப்படுகின்றன. எங்களுடைய எதிர்த்தரப்பு நண்பர் ஒருவர் வருவார், உடம்பு வீங்கி இருந்தால் பார்த்து விட்டு, இது இன்ஃபெக்ஷன் அசோசியேட்டட் AKI என்று சொல்லுவார். ஒரு ஆன்டிபயோட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்று சொல்லுவார். அதுவும் ஆன்டிபயோட்டிக்ல கொம்பைண்ட் ஆன்டிபயோட்டிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லுவார். இணக்கம் இல்லாமல் மல்டிபரல் அடித்தது போல கொம்பைண்ட் ஆன்டிபயோட்டிக் அங்கே கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு வெஜிடேரியனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாமா, பூச்சி மருந்து கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி ஒன்றும் கேளுகிறது. எனவே இந்த பாவ புண்ணியம் சம்பந்தமாக நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு கோழியை கொன்றால் 9 பேர் சாப்பிடலாம். 7-9 கீரை செடிகளை கொன்றால் தான் ஒருவர் ஒரு கீரைக்கறியை சாப்பிடலாம். ஒரு கோழி முட்டை சாப்பிட்டால் ஒரு உயிர் உண்டாகும் சந்தர்ப்பம் விளக்கப்படுகிறது. அதே நேரம் ஒரு அகப்பை சோற்றிலே எத்தனை நெற் குழந்தைகள் கரைக்கப்படுகின்றன. எல்லாம் உயிர் தான். நாங்கள் உயிரியல் படித்தவர்கள், கடவுளினுடைய பார்வையிலே எல்லாம் உயிர் என்று தான் நாங்கள் எடுக்க வேண்டும். மனிதர்கள் ஒரு இயற்கையிலேயே ஒரு அனைத்து உண்ணியாக படைக்கப்பட்டவர்கள், தாவர உண்ணியாக இல்லை. அதுதான் இயற்கை. காடுகளிலே பழங்கள், குருவி முட்டைகள், கிழங்குகள், மீன் போன்றவற்றை உண்டு விலங்குகளை வேட்டையாடி கூர்ப்படைந்த இனம்தான் இந்த மனித இனம். இந்த குடல் நீளமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது தாவர உணவை சாப்பிட வேண்டும். அனைத்து முன்னி என்று சொன்னால் தாவர உணவையும் சாப்பிட வேண்டும், விலங்கு உணவையும் சாப்பிட வேண்டும். ஒரு நான் வெஜிடேரியன் டயட் என்று சொன்னால் இறைச்சி கறி, கத்தரிக்காய் கறி, கீரை, சோறு, மரக்கறியும் மாமிசமும் சேர்ந்ததுதான் நான் அசைவ உணவு முறை. அசைவ உணவு முறையில சைவ உணவுகள் இருக்கின்றன. ஆனபடியால் டாக்டர் பேரானந்தராஜா அவர்கள் எனக்கு பெரும் உதவியை செய்து போயிருக்கிறார். அதில் இருக்கிற இந்த வெஜிடேரியன் டயட்டில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் சொல்லி சென்றிருக்கிறார். அந்த அளவும் உண்மை. அது எங்களுடைய அசைவ உணவு முறையிலே ஒரு பகுதி. அதற்கு மேலதிகமாக இந்த மாமிச உணவிலே பல நன்மைகள் இருக்கின்றன. எனவே நான் அந்த மரக்கறி உணவிலே அல்லது தாவர உணவிலே இருக்கும் நன்மைகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விளக்கமாகவும் தெளிவாகவும் டாக்டர் பேரானந்தராஜா உங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். இந்த பல நோய்களுக்கு ஆளாவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இயற்கைக்கு விரோதமாக நடப்பது. நாங்கள் ஒரு அனைத்து முன்னி,
அதற்காக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் இயற்கைக்கு விரோதமாக தாவர உண்ணியாக மாறினோம் என்று சொன்னால் எங்களுக்கு புரத குறைபாடு வரும், விட்டமின் B12 குறைபாடு வரும், அயன் குறைபாடு வரும். டாக்டர் வீரராஜவே அடிக்கடி சொல்ல, நாங்கள் இயற்கைக்கு விரோதமாக வாழ்வதால் தான் பல நோய்கள் உண்டாகின்றன என்று. ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ChatGPT கேட்டு பார்ப்போம். கேட்கல வேலை தெளிவாக கேட்க வேணும். நாங்கள் ஆரோக்கியமான மரக்கறி உணவு வகைகளுடன் ஆரோக்கியமான மாமிச உணவு வகைகளை அளவோடு சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படுமா இல்லையா என்று சொல்லி ChatGPT கேட்டு பாருங்க. நான் கேட்டு பார்த்தேன், அது தெளிவாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியமான தாவர உணவு வகைகளுடன் ஆரோக்கியமான மாமிச உணவுகளை அளவாக சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும் என்று திட்ட தெளிவாக சொல்கிறது. ஆரோக்கிய குறைவான உணவுகளை சாப்பிட்டால் அது மரக்கறி என்றாலும் ஆபத்து தான். ஆரோக்கிய குணவான இதுகளை சாப்பிட்டால் அது மச்சம் என்றாலும் ஆபத்து தான். அதே மாதிரி தான் 2 வகையான உணவுகளிலும் அளவுக்கு மிஞ்சி உண்டால் 2 வகையும் ஆபத்து தான். எனவே நாங்கள் அசைவ உணவு முறையில் அடங்கியுள்ள மரக்கறி வகைகளை, ஆரோக்கியமான மரக்கறி வகைகளை அளவுடன் எடுத்து அசைவ உணவு முறையில் உள்ள மாமிச உணவு வகைகளையும் ஆரோக்கியமாக எடுத்து தொடர்ந்து நாம் ஆரோக்கியமாக வாழ முயற்சி செய்வோம். எமது எதிர்த்தரப்பு நண்பர்களும் விரைவிலே அனைத்து முன்னியாக மாறி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சுவாரஸ்யமாக ஆரோக்கியமான உணவு என்பது அசைவ உணவு கலந்தது என்று அவர் அணை கட்டியிருக்கிறார். எனக்கு அந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது சபை சார்பாக எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சைவ உணவை சேர்த்துத்தானே சாப்பிட வேண்டி இருக்கிறது என்று அவரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சைவ உணவு பிளஸ் அசைவ உணவு அதுதான் அனைத்து முன்னி என்று பேசினார்கள். எனவே 2ம் கலக்கிற பொழுதுதான் ஒரு சமநிலையான உணவு கிடைக்கும் என்று எனக்கு இப்பொழுது புரியக்கூடியதாக இருக்கிறது. இனி வரப்போகிற அடுத்த சுற்றிலே பேச போகிற எங்களுடைய இளம் மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. சிறுநீரக இயல் சார்ந்த வைத்திய நிபுணர், இன்றைக்கு எல்லோராலும் உச்சரிக்கப்படுகிற பெருமைக்குரியவர் டாக்டர் பிரம்மா தாவர உணவிற்காக, அதாவது சைவ உணவிற்காக குரல் கொடுக்கிறார். வாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு பேர் இருக்கு. ஒன்று, நான் புரியாம பேசுவேன், விளங்காம பேசுவேன், அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது தெரியாததையும் பேசுவேன். அதுதான் எங்கிற வழக்கம். நீங்க என்ன செய்யறது? இப்படி ஒரு சூட்சுமமான டாபிக். சூட்சுமம் அது ஒரு அரசியல் இருக்கு, ஒரு சூழ்ச்சி இருக்கு. சீஃப் கெஸ்ட் யார கூப்பிடினோம்டா காருண்யன் அருளானந்தம் இன்று அருளையும் காருண்யத்தையும் கொண்டு ஒருவரை சீஃப் கெஸ்டா வைக்கணும். உங்க எங்க ஒரு புரட்சி ஒன்று இருக்கு. வைக்கவே வெஜிடேரியன் டிசைட் அப்பவோ முடிந்த முடிவு. சீஃப் கெஸ்டையும் பேரை கொடுத்துட்டு அதிசயம் தமிழ் இன்பத்தோடு போடைக்கு இறைச்சி மாறி சுவையான தமிழ் என்று சொன்னாரோ இல்ல, தமிழோடு ஒன்றிய, தமிழ் இன்பத்தோடு ஒன்றிய ஒரு சுவை தேன் அமுது என்று படைத்தது அவரும் ஒரு வெஜிடேரியனா இருக்கலாமோன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கீங்க எங்களுக்கு இது ஒரு திட்டமிட்ட எங்களுக்கானது, அவங்களுக்கு நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சேன். அப்ப ஐயா ஒரு கேள்வியை கேட்டேன், முட்டை சைவமா அசைவமான்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அப்ப அது ஒரு முடிவை சொல்லிட்டேன். 2வது கேள்வி ஐயா கேட்டுட்டு போயிட்டேன், மது கல்லு சாராயம் சைவமா அசைவமா. இதுக்குத்தான் நடுவர் முதலிய விளக்கம் சொல்லிட்டாரு தானே ஐயா. என்ன ஒத்துக்கொள்ளும், அது வேற ஒண்ணு கலக்காட்டி அது சைவம் தான், சாராயம் வேற ஒண்ணு கலக்காட்டி அது சைவம். ஐயா ஒண்ணு சொல்லிட்டாரு முதலே. ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை ஐயா, மன ஆரோக்கியம் இருக்கோ இல்லையோ. உங்களுக்கு மன ஆரோக்கியத்துக்கான தேவை, அந்த சாந்தி தேவை, அது மருந்தாக இருக்கலாம், அது மதுவாகவும் இருக்கலாம். அப்ப அது சைவமாகத்தானே இருக்க போகுது. அந்த அளவு குறைவினும் நிறைவினும் அது பிழைதான். இங்க இருக்கிறதுல கூடிதான் அது பிழை, இருக்கிறதுல குறைஞ்சாலும் அது பிழை. ஆக நாங்க சைவம் ஒத்துக்கொள்றோம். ஆனா அதுல மட்டுமே உயிர்வாழலாம் நீங்க நினைக்க கூடாது. வேற ஏதாவது அதுக்கு வேற நாங்கள் மருத்துவங்கள் எல்லாம் வச்சிருக்கோம்.
இவட்ட பேஷண்ட்ல போக்க கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது தான். வழக்கம் மாதிரி ஐயா நம்ம ஓடுக்கு போனா இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷனோட பேஷண்ட்க்கு பிரச்சனை. அடி பிரம்மா நீ சரியில்லை, பிரம்மா செய்யறது சரியில்லை, 10,000 பாக்டீரியாவை கொல்ல போறியா, பேஷண்ட கொல்ல போறியா, என்னத்தை செய்ய போறான்னு கேட்டா எனக்கு ஒரு சிக்கலான இடம் தான். அந்த 10,000 பாக்டீரியாவை காப்பாத்துறேன்னு சொல்லி எங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குதானே. ஏதோ உயிரை நான் காலம் குழம்பி அட கத்தரிக்காய் புரிஞ்சுவிடும், அட கத்தரிக்காய் பத குறைக்கிற, கத்தரிக்காய் நான் பொறிக்கிறது, அது உரிக்கைக்கு அழுமையடா அழுதாம எப்படின்னா நான் எண்ணெயில போட்டு பொறிக்கிறது, பொறிச்சுட்டா அது என்ன நடக்கும், அது எப்படி சமைக்கலாம் யோசிக்கலாம். இல்லாட்டி கத்தரிக்காய் தடை சட்டத்துல கத்தரிக்காய இவர் வந்து மானவங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லி இல்லாட்டி அப்படி சொல்லி இங்கால கொண்டு வரக்கூடியதா இருக்கும். உயிர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு. அதுக்கு சொல்றாங்க அது சென்டினன்ட் பீயிங் சொல்றாங்க. பயந்தது ஓடி ஒளிகிறது, உணர்வு இருக்கிறது. சைவம் என்று சொல்லி கொள்ளாது என்று சொல்லாது, கொள்ளாது குறை என்று சொல்ல. சிம்பிள். நீங்கள் மச்சம் சாப்பிடணும்னு சொல்றீங்க, ஓகே மச்சத்தை சாப்பிடுங்க. மச்சம் சாப்பிடுறது என்னத்தை சாப்பிட போகுது, மரக்கறியை சாப்பிட போகுது. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த மரக்கறியும் கொல்லப்படுது, சைவம் 2 கொலையை என்னையா செய்யறீங்க, ஒரு கொலையை செய்யுங்க. அதான் நாங்க சொல்றேன். நீங்கள் மரக்கறி சாப்பிட போறீங்க, ரச்சி சாப்பிட போறீங்க, அது என்னத்தை சாப்பிட போகுது, அதுதான் ஐயா சைவம். ஏது பேஷண்ட கொள்ளாயங்கோ பாக்டீரியாவை கொள்ளுங்க, இல்ல. மது விட்டு எடுத்தோம் என்று சொன்னா வாய்க்கில சொன்னா சில நான் சொல்ல வாய்க்கில இருந்த பூச்சிகள் அசைவத்தை கொஞ்சம் கொண்டு வந்து கிளியர் பண்ண நல்ல மண்டு. அது எது தேவையோ எது அளவோ. ஆனா இதுலதான் எங்களுக்கு இனி கொஞ்சம் அரசியல் வருது. எங்கட தமிழர் அரசியல் வந்து நுண்ணரசியலானது, பகன்றிய மகத்துவமான அரசியலானது. நாங்கள் எங்கட வாழ்க்கை முறையை நாங்கள் விட்டுட்டு போறோம். ஜப்னால இருந்து அப்படியே விட்டாலும் வந்துன்னு சொன்னா அங்கால சேலம் பிரியாணி, டொமினோஸ், அப்படியே வந்தா இங்கால இன்னொரு பிரியாணி கடை. எங்கட தேசிய உணவு பிரியாணி ஒன்று எனக்கு கேட்க தோணுது. அப்படி ஆக்கி விட்டுக்கிறோம் பயமா இருக்கு. எனக்கும் ஒரு சந்தேகம், இந்த பிரியாணி கடையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல தான் கட்டிய வைக்கப்படுது. ஐயா ஹாஸ்பிட்டல் அதுக்கு பக்கத்துல இருக்கு, எது தொடர்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. சாப்பாடு வழங்கல் அப்ப நாங்கள் அசைக்கிறோம். அடுத்த முறை டிபேட் இருக்கு சொன்னா பிட்சா சாப்பிட்டு பிட்சால மட்டன் போடுவா, சிக்கன் போடுவாங்க. அப்ப எங்கட வாழ்க்கை முறைய நாங்கள் இங்க கொஞ்சம் சுழற்சி கொண்டிருக்கிறோம். மட்டும்தான் நுண்ணறிவு. எங்கட அரசியல் நுண்ணறிவு கொஞ்சம் ஆழமான, இது கொஞ்சம் சீரியஸா. எங்கட அரசியல் நுண்ணறிவு, தமிழர்கள் அரசியல் வந்து கொஞ்சம் நுண்ணரசியல். யாழ்ப்பாணத்துல அரசியலும் நுண்ணரசியல், அதுல நாங்கள் பெருமை மிக்கவர்கள். சின்ன ஒரு கதை சொல்றேன், அது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றேன்னு சொன்னா வேற கதை கொஞ்சம் வெளியால போறேன். ஜனநாயகத்தின் மிகச்சிறந்த கூறு என்ற எதிர்ப்பு. ஜனநாயகத்தின் மிகச்சிறந்த கூறு எதிர்ன்னு சொன்னா எதிர்ப்பு. சுதந்திரம் தொடங்கிய காலத்தில் இருந்து இலங்கை வரலாற்றில எதிர்ப்பை காட்டியவர்கள் வடக்கு கிழக்கு மக்கள் மட்டும்தான். அப்ப நாங்கள் ஜனநாயகவாதி. அப்படி ஒரு பிறந்த அரசியலை களமாடிய பூமி நாங்கள் ஒன்றானே தமிழர் அரசியல். அதை நாங்கள் விடக்கூடாது. ஏன் நான் வர்றேன், மன ஆரோக்கியம் என்றது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம் மட்டுமல்ல, எங்கள் இன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம், எங்கள் அடையாளங்கள் அத்தனையும் கொண்டது எங்களுடைய சைவம் அங்கே சிறந்து நிற்கிறது. அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்க சொல்றோம். இன்னொன்று சொல்றேன், தமிழ் இன்னொரு நுண்ணரசியலை இப்ப சொல்லிட்டு அதோட நாங்களை முடிக்கலாம் மட்டும் போக்கு. ஐயா பிரம்மா, பேரானந்தராஜா ஐயா, சிவன் சுதன் ஐயா, பாலகோபி ஐயா, இவற்றை பேரை வச்சுக்கொண்டு உங்களால சொல்ல முடியுமா எந்த இடத்தை சேர்ந்தவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எப்படிப்பட்டவர்கள், கொஞ்சம் குறைஞ்ச சொல்றால் எப்படிப்பட்டவர்கள் சொல்ல முடியும்? எந்த சமூகத்திலே இல்லாத ஒன்றை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நகரத்தை காட்டி இருக்கிறோம். சேனைம் என்றது எங்களுக்கு வரலாற்றிலே இல்லை. ஓமா இல்லையா? நீங்கள் சவுத்துக்கு போங்க, ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியும் இனம் காணலாமா இல்லையா? இந்தியாவுக்கு போங்க, இனம் காணலாமா இல்லையா? அவ்வளவு நுண்ணரசியலை கொண்டவர்கள் நாங்கள். அப்ப நன்னரசியல், சைவத்துல நுண்ணரசியல் எங்க தொடங்குது? சைவத்துக்கான நுண்ணரசியல் எங்க தொடங்குது? 16ஆம் நூற்றாண்டில் இதே பிரதேசத்திலே நடக்குது. ஒன்று நீரில நீங்கள் நீங்கள் கும்பிடும் அத்தனை கோயில்களும் தரமாக்கம் எட்டப்பட்டது. அத்தனை கோயில்களும் நல்லூராக இருக்கலாம், கரீஸ்வரமா இருக்கலாம், கோணீஸ்வரர், போர்த்துக்கீயர்களால் தரை மட்டமாக்கப்பட்டது. அப்பொழுது கட்டாய விதி என்ன? நீங்கள் பசுவை தானமாக செய்யுங்கள் என்பதுதானே கட்டாய விதி. நீங்கள் எங்களுக்கு பசுவை கட்டாயமாக உணவாக தர வேண்டும் என்பதுதானே. அங்கே எதிர்த்து நின்றவர்கள் தானே நாங்கள். அந்த
அந்த எதிர்ப்பின் ஓசையோ இவர்கள் என்று எண்ண தோன்றுகிறது. இவர்களை நாங்கள் களமாட விட்டால் எங்கள் அடையாளங்களை இவர்கள் இழக்க வைத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். சைவம் தான் ஒரு சிறந்த வழி என்று காட்டிக் கொள்கிறேன். அதனால் தான் இதை இல்லை 400 வருஷத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கிறான் வள்ளுவர். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா நூற்றிலும் எல்லா நூலார்களிலும் கொண்டுகளிலும் சிறந்ததலை என்று வகுக்கிறான் இல்லையா? இன்றைக்கு அதை நாங்கள் என்ன சொல்றோம்? பகுத்துண்டு வள்ளுவர் ஓய்தத்தில் இன்றைக்கு ஐயா டீனையா என்ன சொல்ற? அது ஒன் ஹெல்த் என்று சொல்ற. நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு இருப்போம் என்று சொல்லுவேன். நாங்கள் எல்லா யூனிவர்சிட்டியிலையும் செய்வோம். நாங்கள் எக்கோ ஃப்ரெண்ட்லியஸை பற்றி பார்ப்போம், மிருகங்களுடைய ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். இதை நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முதலே வகுத்தவர்கள் அல்லவா? அப்ப எங்களுடைய இயல்பை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளோடுமா இல்லையா? அந்த இயல்பின் வடிவம் சைவம் மரபா இருக்க முடியுமா இல்லையா? அதை நாங்கள் தொலைத்து விடலாமா இல்லையா? அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுக்கு இதுதான் சைவம் தான் எங்களுக்கு நிறைந்த உறைவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இவல்யூஷனரி ப்ரோசஸ் என்பதை பற்றி ஐயா சொன்னேன். யூரிக் ஆசிட் எப்படி என்சைம்ஸ் எல்லாம் உங்களோட உடம்புல வந்து இருக்கின்ற. இன்னொரு விஷயமா சோஷியல் இவல்யூஷன் ஒன்று இருக்கு. எப்படி வீடுவராக இருந்த நாங்கள் கொஞ்சம் வீடுகள்ல இருந்து கொஞ்சம் அதை குறைச்சு பேச்சு தாவர உண்ணிகளாக, அப்ப நீங்களும் கூட சிந்தையில செயல்ல சிறப்பாய்த்தி கொண்டு வர்றீங்கள். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல நிமிர்ந்து நிற்கிறீங்கள். நாங்கள் மற்ற உயிரை கொள்ள மாட்டோம். அத்தனை கூர்ப்பையும் கடந்து வந்தவர்கள் நாங்கள். சமுதாய கூர்ப்பிலே உயர்நிலையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தொட்டுவர்கள் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மரபுதான் சிறந்த மரபு என்று சொல்கிறோம். அதுலயும் உங்களுக்கு ஒரு சூட்சுமத்தை வச்சது எங்களை நிறைய என்ன சொல்லிச்சது. கண்ணப்பன் என்ற வேடுவன் தேவை ஏற்பட்டால் மாமிசத்தையும் புசிவான் என்றும் வகுத்தவர்கள் நாங்கள். எங்க தேவையோ அதை செய்வோம், ஆனா எங்களோட மரபு நிலைக்கும் என்று சொல்லி, ஆகவே சைவ ஆரோக்கியத்துக்கு, எங்கள் மன ஆரோக்கியத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு, சமுதாய ஆரோக்கியத்துக்கு, எங்கள் இன ஆரோக்கியத்துக்கு, உலகத்தின் ஆரோக்கியத்துக்கு சைவ மரபு சிறந்தது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைவ உணவுக்காக ஆக்ரோஷமாக குரல் கொடுத்திருக்கிறார் வைத்திய நிபுணர் டாக்டர் பிரம்மா. அவருக்கு பதில் சொல்வதற்கு சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணர், பாடசாலை காலங்களிலேயே பட்டிமண்டபங்களிலே ஒரு கலக்கியவர் டாக்டர் பாலகோபி அவர்கள் வருகை தருகிறார். அசைவ உணவுதான் என்பது மேடையிலே பல பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். என்னை இந்த பட்டிமன்ற உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய பாடசாலை சீனியர் பாலசண்முன் ஐயா இருக்கிறார்கள். அவர் ஒரு நாள் என்னை ஒரு கோயில், அவர் பிரசங்கம் செய்வது வழக்கம். நான் நினைக்கிறேன் இப்பொழுது 25 வருஷத்துக்கு முன்பாடு கொக்குவிலே, இந்த கொக்குவில் ஹிந்துக்கு முன்னுக்கு கோயில்ல எனக்கு வர சொன்னார். வேட்டியை கட்டி கொண்டு வெறுமையிலோட வாழ்ந்தேன். நான் கோயிலை கும்பிட வர சொல்றாரு. தண்ட பிரசங்கம் தொடங்கும் முதல் என்னை ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் செய்யன்னு சொன்னார். அப்படியாக நாங்கள் வளர வேண்டும் என்பதற்காக எங்களை வளர்ப்பித்த நிறைய உள்ளங்கள் இருக்கிறது. மேடையிலே இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் சிறியோடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதற்கண் பேரானந்தராஜ் ஐயா சொன்னார், இந்த மரக்கறி சாப்பிடுறவ அமைதியான ஆக்கள் என்று சொல்லி. ஆனா இப்ப கடைசியா பேசிட்டு போனவரை பார்க்க எனக்கு ஒரு பயமாயிருக்குது. சிவமயம் பயமயம் எல்லாம் சேர்ந்து வருது. ஆனா ஒன்று நாங்கள் ரௌத்திரம் பழகு என்றுதானே சொல்லி இருக்கிறார். அந்த ரௌத்திரம் தானே ஒன்றை நான் ஒத்துக்கொள்றேன். பேரானந்த ஐயா அமைதியானவர். ஆனா இப்ப பார்த்த நான்டா, நேற்று ஒரு பயங்கர மீட்டிங் நடந்தது. மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என்று சொன்னா எல்லாரும் அடிப்படை, நம்ம எனக்கு மெடிக்கல் ஆபீசர் டாக்டர் காணாது, எனக்கு நர்ஸ் காணாது. அது அடிபாட்டை தொடங்கி வச்சது பிரம்மா ஐயா தான். அவர் ஒரு கருப்பு பெட்டிய பெட்டி கொண்டு வந்தார். அந்த நான் பாராளுமன்றத்துக்கு பூவிக்குள்ள கொண்டு வாங்க பெட்டி கொண்டு வந்த இன்றைக்கு மீட்டிங்ல சாத்தத்தான் போறாரு. பெட்டியை கொண்டு வச்சுட்டு அவர் வந்தவர் சொன்னார், எங்களுக்கு டாக்டர்ஸ் தர வழி இல்லை, அரசாங்கத்துல காசு இல்லை, நர்சஸ் தர வழி இல்லை, அரசாங்கத்துல காசு இல்லை, உங்களுக்கு ஓட் கட்டி தர வழி இல்லை, அரசாங்கத்துல காசு இல்லை. கேட்டார், அப்ப ஏன் வந்து நீங்க அப்படி கேட்டுட்டு அந்த பெட்டியை திறந்த
திறந்து சொன்னார், இது வெறுப்பட்டி. எனக்கு தெரியும் உங்கள்ட்ட கொடுத்த ஒரு பிரயோசனம் இல்லை, ஆனா நீங்க கோவிப்பீங்களன்றதுக்காக நான் ஒரு கடிதம் தான் 6 கொடுத்தேன். அப்ப நல்ல அமைதியான மனுஷன் தாவர உண்ணி. ஆனா கடைசியா மீட்டிங் எல்லாம் முட்டிக்குது, எல்லாருக்கும் பசிச்சு, மீட்டிங் 2 மணி நேரமா போச்சு. எல்லாரும் கேட்கினோம், அடிபடினோம், எல்லாரும் போட் கேட்க டிரெக்டர் சொன்னார் ஒரு 10 மாடி ஒன்று கட்டுறோம், அதுல எல்லாருக்கும் போட்டு தரமாட்டார். 20 பேருக்கு சொல்லிட்டேன், எல்லாருக்கும் போட்டுன்னு சொல்லியாச்சு. ஒரு மாதிரி ஷேப்பா போய் மீட்டிங் முடிய போது எல்லாரும் மூவ்மெண்ட் வலிக்கிட பேரானந்தராயர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு. என்னண்டா, தெரு நாய்கள் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னார். அப்பதான் எனக்கு விளங்குச்சு அந்த எவ்வளவு ஒரு அமைதியான மனுஷன். நாடே அப்படியே பத்தி எரியுது. அப்பேக்கு அந்த தெருநாயலை பற்றி காய்ச்சார். அப்பேக்குதான் அந்த ஓகே, அதை நான் ஏற்றுக்கொள்றேன். எல்லா தாவர உண்ணியலும் இல்ல, சில தாவர உண்ணியல் அமைதியானது என்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். இதுல யாரை விளக்குகிறீர்கள்? இதுல ஒரிஜினல் தாவர உண்ணி பிரம்மா. அவர் புலித்தோல் போத்த பசு. அங்கால இருக்கிறவர் 40 வருஷம் வரை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த சொல்றாங்க, அந்த 60 வயதுல ஞானம் பெறும். 60 வயது வரை செய்யற அநியாயம் எல்லாத்தையும் செய்துட்டு 60 வயதுல சொல்லுவாங்க, கோயிலுக்கு போ, அவனை பேசாத இவனை பேசாத என்ற மாதிரி சாப்பிடுற சாப்பாடுறது 40 வயது சாப்பிட்டுட்டு இப்ப வந்திருக்கு ஞானம். இப்ப எல்லாரும் மரக்கறி சாப்பிடுவோம். வண்டைக்கிறார். அந்த நண்பன் ஒருத்தர் சொன்னான், ஒருத்தரை பார்த்து இந்த வீட்டுக்கார வேலைக்காரியை பார்த்து அவங்களோட வேலைக்காரியோன்னு கேட்டுக்கணுமா. இப்ப அவர் சொன்னாராம், பெரும்பாலும் வேலைக்காரி, சில நேரம் வீட்டுக்காரி என்று. அத மாதிரிதான் அவர் பெரும்பாலும் மரக்கறி, சில நேரம் இவ்வளவு காலம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்ப சொல்லுற தாவர உண்ணியாக இருக்க வேண்டும்னு சொல்ற. அடுத்ததா எங்களுடைய தாவர உண்ணி, எனக்கு இந்த சைவ அசைவ என்ற வார்த்தையில எனக்கு உடன்பாடு இல்லை. அப்ப சைவ உணவுன்னா வெள்ளக்காரன் சாப்பிடுறது சைவ உணவு, வெள்ளக்காரன் சாப்பிடா வெள்ளக்காரன் சைவம்டா சொல்றாரு. பேரானந்தராய ஐயா அந்த ப்ராப்ளம் லிஸ்ட் ஒன்று போடுவார். சரரோகம், இந்த வருத்தம், கிட்னி வருத்தம் போடு, கடைசியா ஒன்று போடுவார் வீகன் சொல்லி வெஜிடேரியன் போடுவார். ஐயா, வெஜிடேரியன் ஒரு வருத்தம் சொன்ன முதலாவது ஆட்களே நீங்க இல்ல. அடுத்து பாருங்க, கடைசியில ஒரு 10 இருக்கும், 10வது இருக்கும் ஒரு வெஜிடேரியன். வெஜிடேரியனா இருக்கிறதை ஒரு குற்றமாக நினைச்சு அது ஒரு ப்ராப்ளமா ஓட்டி அது ஒரு ப்ராப்ளம் லிஸ்ட்ல போட்டுட்டு இப்ப சொல்றீங்க வெஜிடேரியன் உணவு நல்ல சொல்றீங்க. என்னடா, ஆனா எல்லாத்தையும் எதிர்க்க கூடாது. பிரம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எதிர்க்க கூடாது. நாங்கள் இரடமடு குளத்துல தண்ணி வந்தா எதிர்ப்போம், இண்டோர் ஸ்டேடியம் வந்தா எதிர்ப்போம், கிரிக்கெட் கிரவுண்ட் வந்தா எதிர்ப்போம், ஹலாலி ஏர்போர்ட்டை பெருசாக்க போறான்டா எதிர்ப்போம், எல்லாத்தையும் எதிர்ப்போம். ஆனா சில கேட்கறது ஏன் எதிர்க்கிறீங்கன்னா எதிர்ப்போம், பிறகு பாப்போம் எந்த கருத்தை சொல்றாரு. அதுக்காக நான் எல்லாத்தையும் எதிர்க்கல, அந்த அமைதியா இருக்கிறன்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். நானும் 18 வயது வரையும் ஒரு தாவர உண்ணியாக இருந்தனா தவிர்க்க முடியாத காரணத்தால அம்மா சமைச்சு தெரியல, அம்மா ஒரு தாவர உண்ணி என்ற காரணத்தால நல்ல காலமா பார்த்து நான் கொழும்புக்கு போனபடியா சாப்பிடுறத சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறார். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா போகும்பொழுது நல்ல வரவேற்பாக. அடுத்ததாக இந்த உணவு சங்கிலியை எடுத்து பார்க்கின்ற பொழுது முதல் தாவரம் இருக்கிறது, அடுத்தது தாவர உண்ணி ஆடு மாடு இருக்கிறது, அடுத்தது விலங்குண்ணி இருக்கிறது. இவர்கள் அதாவது புலி சிங்கம் எல்லாம் இருக்குது. இவங்க கதையை பார்த்தால் ஆடு மாடுக்கு டயபெட்டிஸ் வராது, கேன்சர் வராது, ஒன்றும் ஹார்ட் அட்டாக் வராது. புலி சிங்கத்துக்கு மட்டும்தான் இந்த வருத்தங்கள் எல்லாம் வரும் என்றது மாதிரி தான் கதை இருக்கு. அப்ப மற்ற சொன்னார் ஆடு மாடுகள் எல்லாம் கனகாலம் வாழுமா. ஐயா, உலகத்திலே ஆக கூடி நான் தட்டி பார்த்தனா எந்த விலங்கு கூட வாழும் என்று பார்த்தா திமிங்கிலம் தான் கூட வாழுமா. அது ஒரு ஊனுண்ணி, அரைத்து உண்ணி 500 வருஷம் இருக்குமா. ஆகவே வாழ்கிற காலம் நாங்கள் உண்ணுகின்ற உணவில் இருக்கின்றதா என்பது ஒரு கேள்வி.
இன்னும் ஒரு விடயம், தாவர உணவுகள், இவர் சொன்னவர், ஐயா சொன்னவர், நாங்கள் சொல்லி போடுவோம், தங்களுக்கு அடிச்சு போடுவோம் என்று சொல்லி இந்த பயோகெமிஸ்ட்ரியில வர்ற, உயிர் ரசாயனவியல்ல வர்ற நிறைய விஷயம் சொல்லி தந்தவர். அவர் காலத்துல எங்கட வசந்தி அம்மா இருந்தாவது அவன் நிறைய படிப்பிச்சிருப்பாதானே, நிறைய சொன்னார். பயோகெமிஸ்ட்ரியில வர எல்லா விஷயமும் சொன்னார். ஒமேகா 3 விலங்குணவுலதான் இருக்குதுன்னு சொல்ல போறார். அது உண்மை. பாத்தீங்கன்னா இதையே சொல்றதுண்டா, அயன் இல்லாம வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, சின்ன மீன் சாப்பிடுங்கோ, இறைச்சியல் சாப்பிடுங்கோ. ஏனென்று சொன்னால் விலங்குணவிலேதான் இந்த ஹீம் அயன் என்று சொல்லி, அந்த இறைச்சியில இருக்கிற அயன் வந்து இலகுவாக அகத்துறிஞ்சப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பயோ அவைலபிலிட்டி என்று சொல்வார்கள். நாங்கள் ஒரு 100 கிராம் சாப்பிட்டா எவ்வளவு கிராம் ரத்தத்துக்குள்ள போகுது, அது பயோ அவைலபிலிட்டி என்பது இந்த விலங்கு உணவுகளிலே அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உள வளர்ச்சிக்கு தேவையான, மூளை வளர்ச்சிக்கு தேவையான பல மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து எங்களுடைய விலங்குணவிலே இருக்கின்றது. இவர் சொன்னார், இந்த ஒமேகா 3 இருக்குதுங்க, புரோக்கோலி சாப்பிடுங்கோ, வால்நட் சாப்பிடுங்கோ, ஓட் சாப்பிடுங்கோ, அல்மண்ட் சாப்பிடுங்கோ. நான் கடைசியா யூகேக்கு தான் எல்லாரும் போகணும். இதுல ஏதாவது இருக்க வேண்டா பரவாயில்ல. எங்களை சுத்தி இருக்கிறதே கடல் தான். கடல்ல தான் என்னென்ன எடுத்து சாப்பிடலாம். நாங்கள் இதுகள் புரோக்கோலி சாப்பிடுறதுக்கு இடக்கிட்ட இருக்கா யூகேக்கு போயிட்டு வரணும். ஆக எங்கள்கிட்ட இருக்கிறதான் நாங்கள் சாப்பிடலாம். மற்றது நிறைய விஷயம் சொன்னார் சாப்பாடை பற்றி. இந்த தாவர உணவு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி. எனக்கு டாக்டர் சுதர்ஷன்ட்ட ஒரு பேஷண்ட் வந்துதான், அவருக்கு பேஷண்ட் நேரம், எனக்கு இந்த உரைப்பான மரக்கறிகள் சாப்பிடைக்கு, முள்ளகாய் சாப்பிடைக்குள்ள எட்டிஞ்சு கொண்டு மலம் போகுதுன்னு அவர் கேட்டார் டாக்டர் சுதர்ஷன். அப்ப நீங்க இனிப்பான சாப்பாடு சாப்பிடைக்க இனிச்சு கொண்டு அதே மாதிரி நாங்கள் சாப்பிடுற சாப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் தமிழர்கள், நாங்கள் உணவு சங்கிலியில வந்து அனைத்து முன்னியா வந்து நாங்கள் தாவர உண்ணியா மாறிட்டோம் என்று சொன்னா இயற்கை சமநிலையே குழம்பிடும், விலங்குகள் எல்லாம் கூடிடும், தாவரங்கள் எல்லாம் இல்லாமல் போயிடும். எங்க சிவன் ஐயா போல கொலை என்று சொன்னால் தாவரத்தை செய்யற அழிக்கிறது கொலைதான். நான் வீட்டுல வந்து நிறைய மரங்களை வைக்கிறது, எந்த மாமிக்கு வேற மரத்தை வெட்டுறது தான். மரங்களை வெட்டைக்குள்ள இவ்வளவு நோகும் என்பது அதுவும் ஒரு உயிரினம். எனவே நல்லவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது எங்களையெல்லாம் பார்க்க, இங்க எல்லாம் பார்த்தவர்கள் இவங்கெல்லாம் அசைவம் சாப்பிடுறவங்க இவங்கெல்லாம் கொலகாரமே நீங்க பாக்குறீங்க. ஆனால் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவில் மட்டுமல்ல, நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கின்றோம், எப்படி மற்றவை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம், இந்த சமுதாயத்தை எப்படி நாங்கள் வளர்த்துக் கொள்கின்றோம் என்று பல விடயங்களிலே இருக்கின்றது. எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு சைவ உணவை விட அசைவ உணவே சிறந்தது என்று எனது வாதத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினியவர்களே, இனிமையான வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. எங்கள் மண்ணின் புகழ் பூத்த வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களை போன்றவர்களுக்காக இந்த அவையை அமைத்து தங்களுடைய மேலான ஆலோசனைகளை வாத பிரதிவாதமாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்காக பயன் பெறுநர்கள் சார்பாக அவர்களுக்கு கரவொலி எழுப்பி ஏனென்றால் இப்படி பட்டிமண்டப கடங்களிலே வாதிடுவதற்கு இந்த பொது வைத்திய நிபுணர்கள் அல்லது வைத்திய நிபுணர்கள் வருகை தருகிற சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. ஏனென்றால் அவர்களுக்கு நேரம் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. ஆனால் இன்றைய பொழுதையே எங்கள் சமூகத்தினுடைய நலனுக்காக அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகம் வாழும், ஏனென்றால் பொது நலத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இனி சைவ உணவா அசைவ உணவா, இது பற்றி பலத்த வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. இந்த கீரியை கொல்லலாமா இல்லையா என்பது குறித்தெல்லாம் அவர்கள் குதர்க்கமாக பேசினார்கள். கீரைக்கும் உயிர் இருக்கிறது, நபிகள் நாயகம் கூட சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் இரண்டு தரப்பாரும் ஒத்த புள்ளியிலே சந்திக்கிறார்கள். சாப்பிட வேண்டும்,
காத்தை குடித்து வாழ முடியாது, சாப்பிட வேண்டும். கீரைக்கும் உயிர் இருக்கிறது, கீரையையும் சாப்பிடலாம். அல்லது நண்டுக்கும் உயிர் இருக்கிறது, நண்டையும் சாப்பிடலாம். சைவ உணவு என்று சொல்லப்படுகின்ற தாவரங்கள் உள்ளிட்ட பால் பொருட்களை உட்கொள்வது ஆகும். அசைவ உணவு என்று சொல்லப்படுகிற கடல் உணவுகள் அல்லது விலங்கு உணவுகள் இவற்றை உள்ளெடுத்தது ஆகும். ஆனால் இந்த மனிதனுடைய உயிர் எதற்காக, மனிதனுடைய உடல் எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து இங்கே இவர்கள் சொன்னார்கள். அதை நான் மீள சொல்லி அது பற்றிய விளக்கங்களை சொல்லக்கூடிய தகுதிப்பாடு எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் ஏஎல் வரை தான் உயிரியல் படித்தவன். எனக்கு உயிரியல் கற்பித்த குணசீலன் சார் முன்வரிசையில் இருக்கிறார். ஆனால் இந்த உணவுப் பொருட்களை பொறுத்தவரையிலே உணவுப் பொருட்களுக்குள்ளே இவை ஏதோ ஒரு தேவையை நிறைவேற்றுகின்றன. இங்கே ஒமேகா 3 பற்றி எல்லாம் பேசினார்கள். அந்த ஒமேகா 3ஐ எங்களுடைய உடம்பாலே தயாரிக்க முடியாது. ஃபேட்டி ஆசிட் உடம்பாலே தயாரிக்க முடியாது. ஆகவே அதை புறத்திலே இருந்து, வெளியிலே இருந்து ஒரு விலங்கு உணவின் மூலம்தான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. B12 அதை உடம்பாலே தயாரிக்க முடியாது. அது உடம்புக்கு தேவையான சில அமினோ அமிலங்களை உடம்பாலே உற்பத்தி செய்ய முடியாத பொழுது அதை வெளியிலே இருந்துதான் எடுக்க வேண்டி இருக்கிறது. அப்படி வெளியிலே இருந்து எடுக்க வேண்டி இருக்கிறது என்றால் அதை தாவர உணவிலே இருந்து உட்கொள்வது பொருத்தமானதா, அல்லது சைவ உணவிலே இருந்து காப்பாக சைவ உணவு, பாதுகாப்பாக சைவ உணவு என்கிற பதம் தரப்பட்டிருக்கிறது. சைவ உணவிலே இருந்து புறப்படுகிற பொழுது அங்கே பால் பொருட்களிலே கூட எத்தனையோ சத்துக்கள் உள்ளே வந்து விடுகின்றன. அது நெய்யாக இருக்கட்டும், அல்லது பாலினுடைய பெறுதிகளாக இருக்கிற யோகட்டாக இருக்கட்டும், ஐஸ்கிரீம் கூட சீனி சேர்க்காத பொழுது அது கூட சத்தை தருகிற ஒரு உணவாகத்தான் அமைந்திருக்கிறது. பாலிலே செய்யப்படுகிற உணவு. அப்படி பால் பொருட்களோடு கூட தாவர உணவை உட்கொள்கிற பொழுது அது சைவ உணவு ஆகிறது. மறுபுறத்திலே அசைவ உணவு, அது எல்லோருக்கும் தெரிந்த உணவு, கடலிலே இருந்து வருகிற உணவுகளாகட்டும், அல்லது கோழி, ஆடு, மாடு என்று வருகிற எந்த உணவுகளும் ஆகட்டும், இவையெல்லாம் அசைவ உணவுகள். ஆகவே இந்த அசைவ உணவுகளை சாப்பிடுகிற பொழுது, இங்கே வைத்திய நிபுணர்கள் சொன்னார்கள், அசைவ உணவுகளை சாப்பிடுகிற பொழுது அது செரிமானம் அல்லது சமிபாடு அடைவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் தாவர உணவு மிக இலகுவாக உடனடியாக அது சமைக்கப்பட்டு விடும். அது தாவர உணவிலே இருக்கிற ஒரு பலம். அசைவ உணவிலே இருக்கக்கூடிய பலம் சில தாவர உணவாலே வழங்க முடியாத சத்துக்களை இந்த அசைவ உணவுகள் எங்களுக்கு வழங்கி விடுகின்றன. ஆகவே அப்படி இல்லாத பொழுது வீகன் என்று ஒருவர் வந்து சொன்னார் என்றால் அவருக்கு ஏற்றாற் போல சில கேப்சூல்ஸ் மூலம் அவருக்குரிய சத்துக்களை இவர்கள் கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த வழியிலே பார்க்கிற பொழுது இயற்கையாக சைவ உணவா, இயற்கையாக அசைவ உணவா, இதுதான் கேள்வி. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே பார்த்தால் அதிகம் 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 பெருக்கெடுத்து கொண்டிருப்பது சாப்பாட்டு கடைகள் தான். இந்த சாப்பாட்டு கடைகள், அதுவும் இந்த அசைவ உணவு கடைகள் பெருகுகின்றன, சைவ உணவு கடைகளும் பெருகுகின்றது தான். ஒப்பீட்டு ரீதியிலே அசைவ உணவு கடைகள் பெருகுகின்றன. அதே நேரம் இங்கே இவர்கள் சொன்னதை போல எங்களிடம் வருகிற ஒபேசிட்டி முதலான தேவையில்லாத வருத்தம், தேவையில்லாத நோய்கள், அசௌகரியம் தரும் நோய்கள் பெருகிக் கொண்டே போகின்றன. இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு எதற்காக என்றால் நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு. இங்கே பிரதம விருந்தினர் டாக்டர் காருண்யன் ஐயா சொன்னார், வெள்ளைக்காரர்களுக்கு இருக்கிற நீரிழிவு நிலைமையை காட்டிலும் எங்கள் கீழைத்தேயவர்களுக்கு இருக்கிற நீரிழிவு நிலைமை அதிகமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய உணவு பழக்கத்திலே ஏதோ குறைபாடு இருக்கிறது. எனவே இது குறித்து ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீரிழிவு வந்தால் அவனுடைய சகோதர வருத்தங்கள் எல்லாம் தானாகவே வாசல் கதவை திறந்து கொண்டு வரும். அது கிட்னி பிரச்சனையாக வரும், இதய பிரச்சனையாக வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஒபேசிட்டி வரும். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நீரிழிவு வந்தால் தேடாத வியாதிகளாக இவைகளும் வந்து சேர்ந்து விடுகின்றன. ஆகவே இவற்றிற்கு நீரிழிவை ஓட ஓட விரட்ட வேண்டும்.
அப்படி முடியாவிட்டால் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். எங்கள் மக்கள் மத்தியிலே நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு இன்னும் போதாமல் இருக்கிறது. எனக்கு கூட, நான் ஒரு வைத்தியன் கிடையாது, ஆனால் எனக்கு கூட சில பேர் சொல்வார்கள், நான் இப்பொழுது குடிசையை விட்டு விட்டேன். ஏன் குடிசையை விட்டு விட்டேன் என்று கேட்டால் அவர் சொல்வார், எனக்கு ஒரு சிம்டமும் இல்லை, நான் ஏதோ அங்க போய் அதற்கு செய்கிறேன், இதை செய்கிறேன், நல்லா நடக்கிறேன். ஆனால் இவர்கள், எங்களுடைய வைத்திய நிபுணர்கள் சொல்வதை போல, நீரிழிவு என்பது அப்படியே சைலண்ட் கில்லர், அமைதியாக எங்களை கொலை செய்கிற ஒரு நோய். ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் பெற வேண்டும் என்றால், இந்த தொற்றா நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை பெற வேண்டும் என்றால், சைவ உணவு, அசைவ உணவு இவற்றிற்குள்ளே எது பொருத்தமானது என்கிற விழிப்புணர்வையும் பெற வேண்டும். நான் தொடக்கத்திற்கு மீண்டும் வருகிறேன், தொடங்கிய இடத்திற்கு மீண்டும் வருகிறேன். இந்த வள்ளுவர் சொன்னார், கொல்லான் புலானை மறுத்தானை கைகூப்பி எல்லா உலகம் தொழும். அது வள்ளுவருடைய காலத்திலே அவர் சொன்ன கருத்து. அதைத்தான் டாக்டர் பேரானந்தராஜாசிரம் அதை சாரப்பட குரலை சொன்னார். உயிர்களை கொல்லான் புலானை மறுத்திருக்கிறவனை அருளுடையவன் என்று எல்லா உலகமும் தொழும் என்றால் அது இரக்க சுபாவம் சார்ந்த செய்தியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கேள்வி என்னவென்று கேட்டால், எங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு கையிலே ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் போதும், வெளிநாட்டு காசு, ஸ்மார்ட் போன் இருந்தால் போதும். இந்த சாப்பாட்டு கடைக்கு எத்தனை ஆப்புகள் வந்துட்டு பாருங்க. தடவை 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 வீட்டு வாசல்ல வந்து போன் அடிக்கிறாங்க, சாப்பாடு வீட்டு வாசலையே தேடி வருது. காசு செய்யற வேலை பாருங்க. இன்னும் கொஞ்சம் காசை கூட கொடுத்தால் கோப்பைய கழுவி வேகில் தீத்தி விட்டுட்டு பல்லையும் வேகையும் கொப்படி என்று சொல்லி போட்டு போவார். அவ்வளவிற்கு நாங்கள் மதிமயங்கி நிற்கிறோம். அவ்வளவிற்கு வீட்டில் இருந்தபடியே சாப்பாட்டை, அதுவும் இப்படி ஆர்டர் பண்ணுற சாப்பாட்டை பார்த்தால் அதிக அளவு எண்ணெய், அதிக அளவு கொழுப்பு, இப்படி வேண்டாத மாப்பொருள் இவற்றையெல்லாம் தான் வாங்கி இவ்வளவு விலை கொடுத்த சாப்பாடே என்று சில வேளைகளிலே பிஸ்ஸா மிஞ்சி போனால் கொட்டுறதா என்றுட்டு மிச்சத்தையும் வைத்துக்கிட்டுதான் கொட்டுற ஆட்கள் கரவேர் இருக்கிறார். ஆகவே இது குறித்த விழிப்புணர்வை நாங்கள் பெற வேண்டும். உண்மையில் இந்த பட்டிமண்டபமே தேவையில்லை என்று வள்ளுவர் சொல்கிறார். ஏன்? நோய் வந்தபடியால் தான் இந்த பட்டிமண்டபத்தினுடைய தேவை வந்திருக்கிறது. வள்ளுவர் சொல்கிறார், மருந்தனவே வேண்டாவாம் யாக்கைக்கு. உடம்புக்கு மருந்தே வேண்டாமடா. எப்ப என்று கேட்டால், நீ எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடு, எப்போ உனக்கு சமிபாடு முடிந்து அடுத்த தரம் பசி வருவதோ அப்ப சாப்பிடு, அருந்தியது அற்றது போக்கி உணின் என்று சொன்னார். ஆகவே எங்களுக்கு சாப்பாடு குறித்த, உணவு குறித்த விழிப்புணர்வு தேவை. தீய பழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வு தேவை. இன்றைக்கு நண்பர்களோடு கூடினால் ஒரு பியரையாவது குடிக்க வேண்டும் என்றுதான் இளசுகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீய பழக்கங்கள் எங்கள் மத்தியிலே தொற்றுகின்றன. போதைப் பொருட்கள் எங்கள் மத்தியிலே தொற்றுகின்றன. இவை எங்கள் நாட்டை குட்டிச்சுவராக்கப் போகின்றன. ஆகவே இது குறித்த விழிப்புணர்வு எங்களுக்கு வேண்டும். ஆகவே இந்த விழிப்புணர்வுகளிலே ஆரோக்கியமான வாழ்வு என்பதிலே எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சந்தித்தார்கள். ஆரோக்கியமான வாழ்வு என்பது அது உடல் சார்ந்த ஆரோக்கியம், மனம் உளம் சார்ந்த ஆரோக்கியம், சமூகம் சார்ந்த ஆரோக்கியம், தீயவற்றை விலக்குகிற ஆரோக்கியம், தீயவற்றை விலக்குவதும் ஆரோக்கியம்தான். ஆகவே இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்க்கிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்வு சிறக்கும் என்பதை வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை அர்ப்பணித்து சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே இறுதியாக என்னத்தை தான் தீர்ப்பாக சொல்ல போகிறீர்கள் என்றால், இவர்கள் சொன்னதைத்தான் நானும் மீள வலியுறுத்துகிறேன். ஆரோக்கியம் என்பதிலே எதை எதை தேவையோ அதை அளவாக உள்ளெடுப்பதுதான் ஆரோக்கியம். ஆகவே சைவ உணவு, அசைவ உணவு என்கிற நிலையில் எது எது எங்கள் உடம்புக்கு தேவையோ இப்பொழுது ஒரு தெளிவு வந்திருக்கும். அது அந்த அளவுகளிலே, அதற்காக ஒரே அடியாக சோற்றை போட்டு சைவ உணவு என்று சோற்றி ஒரு பிடிப்பது அல்ல, அல்லது ஒரே அடியாக சிக்கன் கொத்து, இன்றைக்கு கொத்து கடைகள் தான் பெருகி போயிருக்கின்றன, சிக்கன் என்று ஒரே அடியாக தனியே சிக்கனை சாப்பிடுவது அல்ல. எது எது எங்களுக்கு எந்த அளவிலே தேவையோ அதை எடுப்பதுதான் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் என்று அதையே தீர்ப்பாக சொல்லி
தங்களுடைய பொன்னான நேரத்தை அர்ப்பணித்த வைத்தியர் நிபுணர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, இந்த களத்தை அமைத்து தந்த நீரிழிவு சிகிச்சை நிலையத்தினர், மைக்கேல் ஐயா, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, சமுதாய மருத்துவத்துறையினருக்கு நன்றி சொல்லி, இவ்வளவு நேரமும் செவி கொடுத்த பெருமக்கள், குறிப்பாக இந்த வைத்திய நிபுணர்கள் பங்கேற்கிற இந்த பட்டிமண்டபத்தை பார்க்க வேண்டும் என்று நீண்ட தூரத்திலே இருந்து வருகை தந்து கீழ் மண்டபத்தையும் மேல் மண்டபத்தையும் நிறைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடை கொள்கிறோம். நன்றி.